அண்ணா ஆர்யா செட்டி உங்க மேல காமிக்கிறது ஸ்டாக்ஹாம் சிம்டம். என்னது பேர் கூட வச்சிட்டீங்களா? அப்ப இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த லவ் பத்தி டேய், ஸ்டாக்ஹாம் சிம்டம் என்னன்னா ஆஸ்டேஜுக்கு ரக்ஷகன் கொடுக்கற மரியாதை. அத காதல்னு கூட சொல்றதுக்கு சொல்லலாம். என்ன இருக்கு? அது காதல் தானே தானே. பாயமுர்ரா அண்ணா இங்க பாருங்க, முளையிலேயே கிள்ளி போட்டுறணும். எதை முதல்ல நிப்பாட்டணும். அது நிப்பாட்டுமா வேணாமான்னு சச்சியனை முடிவு பண்ணுவாரு. சச்சியனை ஒரு பொண்ணோட காதலை வேணான்னு மறுக்கிறது அது மிகப்பெரிய பாவம். நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா? புரியாது உங்களுக்கு தான்டா. பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? சச்சியனை ஆர்யா ஷெட்டி இங்க எதுக்கு வருது? அவ காதலை சொல்றதுக்கு தானே. இதோ பாருங்க, இந்த சேர் கிட்ட வந்து அப்படியே உட்காந்து உங்க கண்ணை நேருக்கு நேரா பார்த்து அவ காதலை சொல்லும் போது அவ கண்ணை நேருக்கு நேரா பார்த்து நீங்களும் சொல்லணும் ஐ லவ் யூன்னு. என்னால முடியாது, நான் சொல்ல மாட்டேன். அண்ணனை பத்தி தெரிஞ்சுதா? கரெக்ட். அண்ணா ஹீரோ மாதிரி பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன அண்ணன் ஜீரோவா இருந்தாரா? சச்சனா, அந்த பொண்ணு வருது. அண்ணா அந்த பொண்ணு உட்கார்ந்த உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க. அவ கண்ணை நேருக்கு நேரா பார்த்தா எனக்கு தேவையில்லாத விஷயத்த நான் பேச மாட்டேன். கண்ணை நேருக்கு நேரா பார்த்து அது ஒண்ணுதான் குறைச்சு தேவையில்லாம பேசிக்கிட்டு கம்முனுடா. பயந்துட்டீங்களா என்ன? இல்ல, இங்க தானே உட்காரணும். யாரு? நானா? இல்ல, நான் தான். எங்க உட்கார்ந்தா என்ன? எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசி பழக்கம் இல்ல. ஆக்சுவலி அன்னைக்கு நான் உங்களை கிட்னாப் பண்ணது என் தம்பியை காப்பாத்திக்கத்தான். உங்களுக்கு நடக்க கூடாதது நடந்துச்சுன்னா அந்த பழி என் தம்பி மேல தான் விழும். அதுக்கு தான் நான் வந்து காப்பாத்தினேன். மனோ பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வேதாந்தம் கேட்டது எல்லாமே மனோ பத்தி மட்டும்தான். அந்த சம்பவம் நடக்கும்போது மனோ அங்க இருந்தானான்றது தான். நான் இல்லைன்னு எத்தனையோ வாட்டி சொன்னேன். அப்ப கூட அவர் நம்பவே இல்லை. மனோவோட ஃபோன் என் வீட்டில் கிடைச்சது. உங்க தம்பி மேல உங்களுக்கு பாசம் அதிகம்னு தெரியும். அதனாலதான் இந்த போனை நான் வேதாந்தத்தை கிட்ட கொடுக்கல. எங்க இருந்து சத்தம் வருது? கேரேஜ்ல இருந்து நினைக்கிறேன். சார் 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 கேரேஜ்ல திருடன் பூந்துட்டா சார். பூட்டை உடைச்சிட்டு உள்ள போயிருக்கானுங்க சார். பாத்தீங்களா எப்படி உடைஞ்சிருக்கு? சார் 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 சவுண்ட் கேட்டிங்களா? கேரேஜ்ல சேஃப் லாக்கர் உடைக்கறான் சார். கேரேஜ்க்குள்ள எப்படி சேஃப் லாக்கர்? நம்ம ஆளுங்களே யாரோ வச்சிருப்பாங்க சார். போடா முட்டா. இல்லனா அவன் உள்ள என்ன சார் பண்றான்? எவனோ கார் திருடன்னு நினைக்கிறேன். டேய், திருடனா இருந்தா காரை திருடிட்டு போயிருப்பானே. பாட்டா திருடலான்னு நினைச்சிருப்பான். அவனை கொஞ்சம் வெளியே எழுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். யார் அது? பார்த்து அவன் கையில ஏதாவது ஆயுதம் இருக்கும் போது வெளியே வா. நீங்க எதுக்கு நான் கார் கடியில இருக்கீங்க? நம்ம காரை ரெடி பண்ணலான்னு. இருட்டுல யாராவது கார் ரிப்பேர் பண்ணுவாங்களா சொல்லு. நான் போனப்போ வெடிச்சா இருந்துச்சு, எப்போ இருட்டாச்சுன்னு எனக்கு தெரியல. நீ ரிப்பேர் பண்ணது போதும், வெளியே வா. நம்ம கார் சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மனோ, இவனை கூட்டு போய் படுக்க வை. வாங்கண்ணே. இல்ல, இந்த ஸ்பேனர் இதெல்லாம் இருக்கு. உங்க சச்சிதானந்த அண்ணாவை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, நான் ஊட்டி ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு டெரரிஸ்ட் கும்பல் என்ன கடத்தினாங்கன்னு, ஒரு கமாண்டோ குரூப் வந்து என்ன காப்பாத்தினாங்கன்னு சொன்னனே. அந்த கமாண்டோ குரூப்ல தான் உங்க அண்ணன் இருந்திருக்காரு. நீ என்ன பேசுற? கண்டிப்பா அப்படி நடந்திருக்காது. நம்ம சச்சி அண்ணன் ஜெயில இருந்தாரு கடந்த 24 வருஷம். அட சார், நீங்க சார் பின்னாடி வந்தீங்க. நீங்க முன்னாடி போங்க. ஏய் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. வாங்க 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 வாங்க. பின்னாடி வாங்கடா.
இப்படி கியூ எல்லாம் மாத்த கூடாது. முதல்ல வந்தவங்க முன்னாடி நிக்கணும், லேட்டா வந்தவங்க பின்னாடி நிக்கணும். நீங்க போங்க போங்க. எவ்வளவு நல்லவர் இல்ல? அதுக்குதான் ஃபாரினுக்கு போய் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அங்க லேபருக்கும் ஓனருக்கும் வித்தியாசம் இருக்காது, எல்லாரும் ஒண்ணுதான் தெரியுமா? சோசியலிசம். வாவ். நம்ம ஓனரோட உட்கார்ந்து சாப்பிடுறதெல்லாம் சோசியலிசமா? அண்ணே நீங்க அங்க என்னென்ன பண்றீங்க? அண்ணே முதல்ல நீங்க அதை கீழே வைங்க. ஏன் என்னாச்சு? நீங்க எதுக்கு ஒரு சர்வர் மாதிரி கியூல நின்னு சாப்பிடுறீங்க? இங்க உட்காருங்க. ம். குட் மார்னிங் விஷ்ணு. குட் மார்னிங் வந்தனா. குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்டா என்ன இப்படி குட் மார்னிங் சொல்றீங்க? இனிமே இந்த வீட்ல யாரும் குட் மார்னிங் சொல்லக்கூடாது. சரி ஓகே? அப்படியே ஆகட்டும். அண்ணா, நேத்து ராத்திரில இருந்தே இவளுக்கு ஒரு சந்தேகம் உருவாயிருக்கு. அந்த கீரையேடு நீங்க என்னைக்கோ இவளை டெரரிஸ்ட் குரூப்ல இருந்து காப்பாத்திருக்கீங்களாம். என்ன காப்பாத்துறதுக்கே என் தம்பி வந்தான். நான் எப்படி இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? புரிஞ்சுதா? ஐயோ, அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? எனக்கு போதும். நீயும் அதுக்குள்ள சாப்பிட்டியா? ம். வந்தனா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த காயம் எப்படி ஆச்சுன்னு தெரியுமா? என்னை காப்பாத்தினப்ப ஏற்பட்ட காயம். சொல்லுங்க, நான் சொன்னது உண்மைதான் சொல்லுங்க. இவங்க சொன்னது உண்மைதான். அது நான் தான். அண்ணன் எவ்வளவு அழகா இருக்காரு. இத்தனை நாள் உங்களை உள்ள வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படின்னே மனசு வந்தது. வாங்க. பவுல் ஷோ த பிரிசன் பிரேக்கிங் சொல்லி ஒரு அமெரிக்கன் டிவி சீரிஸ் இருக்கு. ஒரு தம்பி சின்ன தவறு செஞ்சு ஜெயிலில் இருக்கிற அவங்க அண்ணனை வெளியில கூட்டிட்டு வர்றது தான் கதை. இந்த தடவை அவங்க உங்களை ரிலீஸ் பண்ணாம இருந்தா நானும் அதை தான் பண்ணலான்னு இருந்தேன். உட்காருங்க. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னல, நீங்க வீட்டுக்கு வர நாள் ஒரு பண்டிகை மாதிரி இருக்க போகுதுன்னு. நாளைக்கு நம்ம விஷ்ணுவுக்கு கல்யாணம். பொண்ணும் டாக்டர் தான், பேரு வந்தனா. நீங்க ஜெயிலேருந்து வெளியே வர வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தான். சச்சண்ணா,
அப்பவே சொன்னல நம்மள பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருவாருன்னு. அடையாளம் கண்டுபிடிக்க என்ன இருக்கு? நம்ம திருட்டு மூஞ்சியை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் தெரிஞ்சிருமே. எங்களை பத்தி எதுக்கு, உன்னை பத்தி சொல்லு போதும். உங்க மூஞ்சில அப்படியே தெய்வீக கலை தாண்டம் ஆடுது. மனோ, இவர் பரேகர், கான், கனி என்னோட சேர்ந்து ஜுவனைல் ஹோம்ல இருந்தவங்க. என் தம்பி மனோ ஹாய். ஹாய். என்னை மைசூருக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கான். அண்ணா ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? இதோ வரேன். தம்பியோட நீங்க தங்க போறீங்களா? பின்ன வேற எங்க போ சொல்ற? அண்ணா அண்ணா நீங்க எங்க கூட வரணும். எங்க வரணும்? பெங்களூருக்கு. அங்க நமக்கு ஒருத்தன் நல்ல ஆஃபர் கொடுத்துருக்கான். மும்பைல ட்ரக் டீலரா, பேரு எட்வின் மோசஸ். பெங்களூர்ல இப்போ ட்ரக் டீல் பண்றது அவன்தான். கோடி கணக்குல டீல். நம்ம ஆஃபர் என்ன தெரியுமா? 50-50. நான் இப்பதான் வெளியே வந்திருக்கேன். என்ன மறுபடியும் உள்ள அனுப்புறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு இல்லைண்ணே, நமக்கு தேவைப்பட்ட பணம் கிடைச்சிருச்சுன்னா உடனே நிப்பாட்டிடலாம். வர பணத்தை நம்ம ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் அங்கேயே போய் செட்டில் ஆயிடலாம். ஆமா, இந்த விஜய் மல்லையா, சாக்சி, நீரவ் மோடி எல்லாம் போய் செட்டில் ஆனாங்கல்ல, அந்த மாதிரி ஹாப்பியா. நாம ஹாப்பியா இருக்கிறதுக்கு நான் ஒரு வேலையை தேடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இந்த காலத்துல அதெல்லாம் நடக்காதுண்ணே. இந்தாங்க, இதை வச்சுக்கங்க. என்ன இது? எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். தேவையில்லாம ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க. நான் ஃபோன் பண்றேன். हेलो। वो मना करके निकल गया, लेकिन उसे कैसे रास्ते पे लाना है मैं अच्छी तरह जानता हूं। பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க. ஜனனிக்கு கான்சியஸ் வந்தாதான் நடந்தது என்ன, மனோவை கூட்டிட்டு போனது யாரு எல்லாம் நமக்கு தெரிய வரும். ஓ, ஏ இன்ஹேலிங் டிவைஸ் மனுவோடதா இல்ல ஜனனியோடதா? இது மனோவோடது தான். அவனுக்கு வீசிங் இருக்கு. இதுல மெடிசனை போட்டு இன்ஹேல் பண்ணானா பிரீத்திங் ஈஸியா இருக்கும். Which medicine is he using in it? இட்ஸ் அஸ்தலின் டாட்டர் கேப்ஸ். ஓ, இது ஸ்பாட்ல கிடைச்சது. அட்டாக் டைம்ல கீழே விழுந்திருக்கணும். ஹலோ, யாரு? பரேகர். ஆமா. சச்சிதானந்தம். சச்சன். சச்சன் அண்ணா, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்கீங்க? இப்போ நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? நான் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும். Give me the chart. Check the pulse. இது யார் பண்ணாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்காண்ணா? மனோவோட விரோதிகளை யாராவது பிடிச்சு கேட்டா? விரோதம் மட்டும்தான் காரணமா இருந்தா அவள் அடிச்ச மாதிரியே அவனையும் அடிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா காரணம் அது இல்ல. மனோ அவங்களுக்கு உயிரோட வேணுங்கிறதுக்காகத்தான் அவனை தூக்கி இருக்கிறாங்க. இது நான் விஷ்ணு இங்க வாங்க சொன்னது. இந்த இன்ஹேலரும் மெடிசனும் இல்லைன்னா மனோவால இருக்க முடியாது. அதனால அவனை தூக்கினவங்களுக்கு இதை வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த சிட்டியில நைட் டைம் திறந்திருக்கிற மெடிக்கல் ஷாப் எத்தனை இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும்.
அதை நான் இப்பவே சொல்லிடுறேன். மெடிக்கல் ஷாப்ல யாராவது இந்த இன்ஹேலரோட சேர்த்து இந்த மெடிசனை வாங்கினாங்களான்னு கேட்கணும். அவ்வளவுதானே அண்ணா, அதை என்கிட்ட கொடுங்க. பரட்ட, இதை நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். நம்ம அட்மினுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்லு.